கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேத்துக்கு தாவீது சொன்ன வார்த்தைகளைத்தான் இங்கே நாம் வாசித்திருக்கிறோம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ராஜரீக தயவை பெற்றுக்கொள்ளும் ஒரு நாளாக இருக்கிறது. மேவிபோசேத் நினைவு கூறப்பட்டது போல நீங்கள் யாராயிருந்தாலும் தேவன் தம்முடைய ராஜரீக தயவை உங்கள் மேல் பாராட்டும்படிக்கு இன்று உங்கள் பேரிலே நினைவுள்ளவராக இருக்கிறார். மேவிபோசேத் அவன் முடமானவன், 2 கால்களும் முடமானவன். ஒரு துர்ச்செய்தியை கேட்டபடினாலே எல்லாரும் ஓடி போகிறார்கள். அந்த துர்ச்செய்தி என்னவாக இருந்தது என்றால், அவனுடைய தாத்தாவாகிய சவுலும் அவனுடைய தகப்பனாகிய யோனத்தானும் ஒரே நாளில் கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு துயர செய்தி அவனை தேடி வந்தபோது, அவனை சுமக்க வேண்டிய தாதி அவனை கைவிட்டபடினால், அவனை தவறி கீழே விட்டபடினால் விழுந்து அவன் முடமாய் போனான். ஒரே நாளிலே அந்த செய்தியானது அவனுடைய மனதை மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்தையும் பாதித்து போட்டது. அவன் இப்பொழுது பலட்சயப்பட்டவனாய் போனான், பயம் நிறைந்தவனாய் போனான். அவனை எல்லாரும் வெறுத்து தள்ளினார்கள், அவன் துரத்தப்பட்டான். அவன், நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவன் லோத்தேபார் என்கின்ற இடத்திலே அவன் அம்மியேல் என்பவனுடைய வீட்டிலே இருந்தான், மாக்கீரின் வீட்டில் இருந்தான் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. லோத்தேபார் என்று சொல்லப்படுகிற இடம் அது ஒரு கடைக்கோடி இடமாய் இருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பயம் நிறைந்தவனாய், தனித்தவனாய், துரத்துண்டவனாய் காணப்பட்டான். அவனை ஒருவரும் தேடி வரவில்லை. அவனுக்கு துயரத்தின் மேல் துயரம் வந்தது, அவனுக்கு தீமை மேல் தீமை வந்தது. அவன் அந்த நாட்டின் ஒரு கடைக்கோடியிலே போயிருந்தான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது நினைவு கூர்ந்து கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டார் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டோ என்று கேட்கிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த மேவிபோசேத்தின் தகப்பனாகி யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தான் என்று 1 சாமுவேல் 18:1 எழுதியிருக்கிறது. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான் என்று 1 சாமுவேல் 18:3 எழுதியிருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 18:3-4 வாசிக்கும் பொழுது, யோனத்தான் தன்னை முற்றிலும் வெறுமையாக்கி தாவீதுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் அருளி ஒரு அன்பின் உடன்படிக்கையை, ஒரு நேச உடன்படிக்கை, ஒரு லவ் கவனன்ட்டை ஏற்படுத்தினான். யோனத்தான் மரித்து போனான், ஆனால் அந்த உடன்படிக்கை உயிர் கொண்டிருந்தது. அது மேவிபோசேத்துக்கு மேன்மையை கொண்டு வந்தது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தவர்களை நினைத்து பார்க்கிறேன். தம்மை முற்றிலுமாய் வெறுமையாக்கி நம்மை நிறைத்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த அன்பின் உடன்படிக்கையை அதிக நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி இருக்கிறது. உங்கள் நன்மை சடுதியாய் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இந்த நாள் நற்செய்திகள் தேடி வரப்போகிறது. அரண்மனையின் கதவுகள், அதிகாரமுள்ள கதவுகள் உங்களுக்காக இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. நினைத்து பார்த்திராத நன்மைகளால் தேவன் உங்களை திருப்தி செய்ய போகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனமான பயந்த ஒருவன் இப்பொழுது பலமுள்ள ஒருவருக்கு முன்பதாக அமர்த்தப்படுகிறான். காரணம், ஒரு நேச உடன்படிக்கை. பலவீனரான நம்மை பலமுள்ளவராகி கிறிஸ்து உன்னதங்களிலே அவரோட உட்கார வைத்தபடினாலே சகலமும் தானாக திருப்பிக் கொள்ளப்படுகிறது. என்னுடைய பிள்ளைகளே, when the weakest is made to sit and dine with the strongest, everything is commanded to restore.
என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேச உடன்படிக்கை நிமித்தமாக மேவிபோசேத் என்னும் இந்த பலவீனனாக இருந்தவன் பெற்றுக்கொண்ட 3 காரியங்கள் உண்டு. அவைகளை நான் வரிசையாய் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது நிச்சயமான தயவு, இரண்டாவது நிலங்கள், அதாவது பறிக்கப்பட்ட நிலங்கள். அவனுக்கு உரியவைகளாய் இருந்தும் அவன் பலவீனனாய் இருந்தபடினால், அவன் 2 கால்களும் முடமாக்கப்பட்டவனாய் இருந்தபடினால், அவன் கடைக்கோடி பட்டணத்தை வாழ்ந்தபடினால் அவனுடையவைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. அவனுக்கு உரிய எல்லா நிலங்களும் அபகரிக்கப்பட்டது. எனவே நிச்சயமான தயவை பாராட்டுகிற ஒரு உடன்படிக்கை, நிலங்களை எல்லாம் பறிக்கப்பட்ட நன்மைகளை எல்லாம் திரும்பமாய் அருளும் ஒரு உடன்படிக்கை. மூன்றாவதாக நித்தமும் ராஜ போஜனம் கிடைக்கும் ஒரு உடன்படிக்கை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேச உடன்படிக்கை 3 நன்மைகளை கொண்டு வந்தது. நிச்சயமான தயவு, நிலங்கள், அதாவது பறிக்கப்பட்ட நிலங்கள், அபகரிக்கப்பட்ட நிலங்கள், அபகரிக்கப்பட்ட நன்மைகள். மூன்றாவதாக நித்தமும் ராஜ போஜனம், ராஜ சமூகம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த நேச உடன்படிக்கை நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நிச்சயமான தயவு கடந்து வருகிறது. நிச்சயமாக இன்றைக்கு உங்களுடைய நன்மைகள், அதாவது அபகரிக்கப்பட்ட நன்மைகள் இன்றைக்கு திரும்பமாய் உங்களை தேடி வருகிறது. மூன்றாவதாக நித்தமும் ராஜ சமூகத்தில், ராஜ போஜனத்தில் நீங்கள் திருப்தி ஆக்கப்படும்படிக்கு ஒரு பெரிய மேன்மை உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.